ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஆனுவல் பிளானர் அதை அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்னென்னா, அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஸ்கெடியூல் அதை விட்டுருந்தாங்க. மெயினாக நம்ம அதில் எதிர்பார்க்குறது குரூப் 4 ரிசல்ட்டு முன்ன சொன்ன மாதிரியே மார்ச் 2023 அது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குரூப் 1 ஓகேங்களா, அதனுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் ஏப்ரல் 2023 அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் அந்த இதுக்கான ரிசல்ட் செப்டம்பர் 2023 அதில் சொல்லியிருக்காங்க. பட் அது டிக்ளரேஷன் இதில் இல்லை. பட் நான் பார்த்தது, அதனால் அப்படியே சொல்கிறேன். ஸோ ஆனால் இப்போ குரூப் 2 அவங்க சொன்ன டேட்டுக்கு பேப்பர்லாம் இப்போ மார்ச் இது கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்ம குரூப் 4 ரிசல்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இப்போ ரொம்ப ஈஸியாக சொன்ன டேட்டில் விடக்கூடிய எக்ஸாமுக்கே இப்போ எவ்வளோ நாள் தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இதுக்கு எப்படி வேல்யூ பண்ணி எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, அது பார்ப்போம், அதை வெயிட் பண்ணுவோம். இப்போ குரூப் 4க்கு அவங்க சொன்ன மாதிரி மார்ச்சே தான் திரும்பவும் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்ச்சில் என்ன மார்ச்னால் இப்போ இன்றைக்கி இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாள் வரப்போகிறது கிடையாது. ஸோ டேட்டு 19னா நெக்ஸ்ட் வீக்கில் 1 டே புதன்கிழமை கவர்மெண்ட் லீவு. ஸோ அதில் ஒரு 4 நாள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 4 நாள், அதுக்கு அடுத்த வீக்கில் ஒரு 4 நாள் இருக்குது. அந்த 8 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்ததுனா தான் ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மேக்ஸிமம் முன்னே இந்த குரூப் 1 எக்ஸாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுவுமே இல்லை ஆனுவல் பிளானரில். அதுக்கடுத்து திரும்ப நியூஸ் அதெல்லாம் அப்டேட் ஆனது, அதாவது கொஞ்சம் அடிப்பட்டதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் வேக்கண்ட் எதுவும் சொல்லாமல் ஆட் பண்ணியிருந்தாங்க ஆனுவல் பிளானரில். ஸோ இப்போ அகைன் குரூப் 4 இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், இந்த ரோட் இன்ஸ்பெக்டர், டூர் ஆஃபீஸர், கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இது பாருங்கள், நல்ல வேக்கண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு இது கொஞ்சம் வேக்கண்ட் அதிகமானது தான். ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலர், அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், லீகல், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்போ எதுவும் சொல்லவில்லை. இப்போ 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கலாம் அப்படின்னா நவம்பரில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் மார்ச் 2024 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. நவம்பர், மார்ச், ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதம் டைம் சொல்லியிருக்காங்க. பட் குரூப் 4 அந்த இவ்வளோ இழுக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த எக்ஸாமுக்கே எப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் அதில் ஒன்று, இதுவும் ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ புதுசாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஓகேங்களா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 81 போஸ்ட்டு. நோட்டிஃபிகேஷன் நவம்பரில், பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பேங்க் செக்டார் அப்படி இப்படி ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 24வது சீரியல் நம்பர் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ஓகேங்களா. நவம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்ன, ஒரு கரெக்டாக ஒரு 6 மாதமா 3, 11 கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. ஸோ படிக்கிறவங்க இப்போலேருந்தே நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 4க்கு. ஓகேங்களா. அதனுடைய ரிசல்ட்டு பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, எக்ஸாம் பிப்ரவரி,
ரிசல்ட்டு மே. இதுவுமே பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த 3 மாதம் டியூரேஷன் தான். அப்புறம் ஏன் இதுக்கு வந்துட்டு லேட் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேக்கண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இது. ஓகே, பார்ப்போம். ஸோ இது ஒரு பிளானரு. இந்த பிளானர் நம்பி நம்ம திரும்ப வந்து படிக்க வேண்டியது தான். ஒவ்வொருதும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்பி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, பார்ப்போம். நல்லபடியாக நடக்கட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் வந்துட்டு இப்போ மெயினான விஷயம் என்னது, ரிசல்ட் டிக்ளரேஷனில் மார்ச்சில் குரூப் 4 ரிசல்ட் விட்டுறாங்க, ஏப்ரலில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுறாங்க, செப்டம்பர் 2023 குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் விடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ குரூப் 1ல் 32 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குரூப் 4 வந்து நவம்பரில் வந்துட்டு எக்ஸாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். பிப்ரவரி 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேக்கன்ட் மட்டும் லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.